நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று ஏகலைவன் வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு மனிதனின் பிறப்பு அவன் உயரத்தை தீர்மானிக்காது, அவனுடைய முயற்சி தான் தீர்மானிக்கும். ஆனால் உலகமே எதிர்த்தாலும் தனது கனவை விட்டுவிடாத ஒரு இளைஞன் இருந்தான். அவன்தான் ஏகலைவன். இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் குருபக்தி என்று சொன்னால் முதலில் நினைவுக்கு வருவது அவனுடைய பெயர்தான். ஆனால் அந்த பெயருக்கு பின்னால் எத்தனை கண்ணீரும் எத்தனை தியாகமும் மறைந்திருக்கிறது தெரியுமா? வாருங்கள், அந்த வரலாற்றிற்குள் பயணம் செய்வோம். பாரத தேசத்தின் வடக்கு பகுதியில் பரந்து விரிந்த அடர்ந்த காடுகள் இருந்தன. அந்த காடுகளில் வேட்டையாடி வாழ்ந்த பல பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் மிகவும் புகழ்பெற்றவர்கள் நிசாதர்கள். அவர்கள் இயற்கையோடு ஒன்றாக வாழ்ந்தவர்கள். வில்லும் அம்பும் அவர்களின் உயிர். சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு வில்லாற்றல் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வேட்டை என்பது அவர்களுக்கு உணவுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. அந்த நிஷாத நாட்டின் அரசன் ஹிரண்யதனுசு வீரத்திலும் நீதியிலும் சிறந்த மன்னன், மக்களால் நேசிக்கப்பட்டவர். அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ஏகலைவன் என்று பெயர் வைத்தனர். அவன் பிறந்த நாளிலிருந்தே அரண்மனையில் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் மற்ற அரச இளவரசர்களைப் போல ஆடம்பரத்தில் வளர்க்கப்படவில்லை. காட்டு வாழ்க்கை, இயற்கையின் ஒழுக்கம், உழைப்பு, தன்னம்பிக்கை ஆகியவற்றோடு வளர்ந்தான். சிறு வயதிலிருந்தே ஏகலைவன் மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. மற்றவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அவன் மரக்கிளையை வில்லாக வளைத்து இலக்கை நோக்கி எய்ய முயற்சி செய்வான். பறவைகள் பறப்பதை கவனிப்பான், மான்கள் ஓடுவதை ரசிப்பான், காற்றின் திசையை உணர்வான். ஒரு நாள் தான் உலகிலேயே சிறந்த வில்லாளியாக வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் விதையாக விழுந்தது. ஒரு நாள் அவனுடைய தந்தையுடன் வேட்டைக்கு சென்றிருந்தான். தொலைவில் சில வீரர்கள் வில்லால் இலக்கை பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் அம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக இலக்கின் மையத்தை துளைத்தன. அந்த காட்சியை பார்த்த ஏகலைவனின் கண்கள் வியப்பால் விரிந்தன. அப்பா, இவர்கள் யார் என்று கேட்டான். ஹிரண்யதனுசு மெதுவாக சிரித்தார். இவர்கள் ஹஸ்தினாபுரத்தின் அரச வீரர்கள் என்றார். இவர்களுக்கு யார் பயிற்சி தருகிறார்கள் என்று கேட்டான். இந்த உலகிலேயே சிறந்த வில்வித்தை ஆசான் என்று அனைவராலும் போற்றப்படும் துரோணாச்சாரியார் என்று சொன்னார். துரோணர் என்ற சொல் ஏகலைவனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்று இரவு ஏகலைவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் அந்த வீரர்களையும் அவர்கள் எய்த அம்புகளையும் நினைத்து கொண்டிருந்தான். துரோணர் உலகிலேயே சிறந்த ஆசான். நானும் அவரிடம் கற்றுக்கொண்டால் நானும் ஒரு நாள் உலகின் தலை சிறந்த வில்லாளியாக முடியாதா என்று எண்ணினான். அந்த கனவு அந்த இரவிலேயே அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாக மாறியது. மறுநாள் காலையில் ஏகலைவன் தனது தந்தையிடம் வந்தான். அப்பா, எனக்கு ஒரு ஆசை என்றான். சொல் மகனே என்று கேட்டார். நான் துரோணாச்சாரியாரிடம் வில்வித்தை கற்க வேண்டும் என்று சொன்னான். ஹிரண்யதனுசு சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அவருக்கு துரோணரின் புகழ் தெரியும். அதே நேரத்தில் அரச குடும்ப இளவரசர்களுக்கே முதன்மையாக பயிற்சி அளிக்கும் ஆசான் என்பதும் தெரியும். ஆனால் மகனின் கண்களில் எரிந்த கனவை பார்த்தபோது அதை உடைக்க அவரால் முடியவில்லை. முயற்சி செய் மகனே, உண்மையான வீரன் தோல்வியை கண்டு பயப்பட மாட்டான் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் ஏகலைவனுக்கு புதிய உயிர் ஊட்டின. அடுத்த சில நாட்களில் பயணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தாயின் ஆசீர்வாதம், தந்தையின் அணைப்பு, குலமக்களின் வாழ்த்துகள்
எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தனது கனவை நோக்கி ஏகலைவன் புறப்பட்டான். இந்த பயணம் அவனை உலகம் போற்றும் மகானாக மாற்றப் போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனையும் ஹஸ்தினாபுரத்தில் அவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்பதையும் அவன் அறியவில்லை. தொலைவில் ஹஸ்தினாபுரத்தின் உயர்ந்த கோபுரங்கள் தெரிந்தன. ஏகலைவனின் முகத்தில் நம்பிக்கையின் ஒளி பிரகாசித்தது. இன்னும் சில நிமிடங்களில் உலகின் தலை சிறந்த குருவை நான் சந்திக்கப் போகிறேன் என்று மனதில் நினைத்தான். ஆனால் அந்த சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை என்றென்றும் மாற்றப் போகிறது. ஒரு கனவுடன் பயணத்தை தொடங்குவது எளிது. ஆனால் அந்த கனவை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது வேறு விஷயம். ஏகலைவன் ஹஸ்தினாபுரம் வந்தபோது அவன் மனதில் இருந்தது ஒரே ஒரு ஆசை, துரோணாச்சாரியாரின் சீடனாக வேண்டும் என்பதே அது. ஆனால் விதி அவனுக்காக வேறொரு பாதையை தயாரித்து வைத்திருந்தது. பல நாட்கள் பயணம் செய்த பிறகு ஏகலைவன் ஹஸ்தினாபுரத்தின் எல்லையை அடைந்தான். அந்த நகரத்தை பார்த்தவுடன் அவன் கண்கள் வியப்பால் விரிந்தன. உயர்ந்த மதில்கள், அழகிய அரண்மனைகள், குதிரை படைகள், யானை படைகள், வீரர்களின் அணிவகுப்பு, எங்கும் அரச கம்பீரம். காட்டில் வளர்ந்த இளைஞனுக்கு இது ஒரு புதிய உலகமாக இருந்தது. ஆனால் அவனது மனதில் இருந்த ஒரே எண்ணம் துரோணாச்சாரியாரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே. வழி கேட்டுக்கொண்டு அரசகுமாரர்களுக்கான பயிற்சி மைதானத்தை அடைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை மெய் சிலிர்க்க வைத்தது. பெரிய மைதானத்தின் நடுவில் துரோணாச்சாரியார் நின்று கொண்டிருந்தார். அவரை சுற்றி கௌரவர்களும் பாண்டவர்களும் வில்வித்தை பயின்று கொண்டிருந்தனர். அர்ஜுனனின் அம்பு இலக்கின் மையத்தை துளைத்தது. பீமன் வலிமையுடன் வில்லை இழுத்தான். துரியோதனன் தனது திறமையை வெளிப்படுத்தினான். துரோணர் ஒவ்வொருவரையும் கவனித்து திருத்திக் கொண்டிருந்தார். அந்த காட்சியை பார்த்த ஏகலைவனின் இதயம் வேகமாக துடித்தது. இவர்தான் உலகின் தலை சிறந்த குரு என்று அவன் மெதுவாக முன் சென்றான். துரோணரின் அருகில் வந்து இரு கைகளையும் கூப்பி ஆழ்ந்த வணக்கம் செய்தான். குருவே, தங்களுக்கு என் பணிவான வணக்கம் என்றான். துரோணர் அவனை நோக்கி பார்த்து, யார் நீ என்று கேட்டார். நான் நிஷாத நாட்டின் இளவரசன் ஏகலைவன் என்று சொன்னான். எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். தங்களிடம் வில்வித்தை கற்க வந்திருக்கிறேன் என்று சொன்னான். மைதானம் முழுவதும் அமைதியாகியது. பாண்டவர்களும் கௌரவர்களும் அந்த உரையாடலை கவனித்தனர். துரோணர் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு கேட்டார், நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் என்று கேட்டார். நிஷாத இனத்தைச் சேர்ந்தவன் குருவே என்று சொன்னான். அந்த ஒரு பதில் அங்கே இருந்தவர்களின் முகத்தில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. துரோணர் மெதுவாக பேசத் தொடங்கினார். ஏகலைவா, நான் இந்த அரச குடும்ப இளவரசர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன். என்னால் அனைவரையும் சீடனாக ஏற்க முடியாது என்றார். ஏகலைவனின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. ஆனால் அவன் விடவில்லை. குருவே, நான் அரண்மனையில் வாழ விரும்பவில்லை என்றான். மற்றவர்களைப் போல எந்த வசதியும் வேண்டாம். தொலைவில் நின்றாவது உங்கள் பயிற்சியை பார்த்து கற்றுக்கொள்கிறேன். என்னை உங்கள் சீடனாக மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டான். அந்த வார்த்தைகள் துரோணரின் மனதை தொட்டன. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. அர்ஜுனனை உலகிலேயே சிறந்த வில்லாளியாக உருவாக்குவேன். இந்த உறுதியை அவர் ஏற்கனவே அளித்திருந்தார். அதனால் அவர் மனதை கடினப்படுத்தினார். இல்லை ஏகலைவா, உன் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது என்றார். அந்த பதில்
ஏகலைவனின் இதயத்தில் இடியாய் விழுந்தது. அவன் எதுவும் பேசாமல் சில நொடிகள் நின்றான். கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அவன் அதை வெளிக்காட்டவில்லை. மீண்டும் இரு கைகளையும் கூப்பினான். குருவே, உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும் என்றான். துரோணர் அமைதியாக தலையசைத்தார். ஏகலைவன் திரும்பி நடக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு அடியும் கனமாக இருந்தது. ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தபோது அவன் மனம் நம்பிக்கையால் நிறைந்திருந்தது. இப்போது அதே மனம் ஏமாற்றத்தால் நிரம்பியிருந்தது. நகரத்தை விட்டு வெளியே வந்தான். ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தான். பல மணி நேரம் அமைதியாக இருந்தான். நான் நிஷாதனாக பிறந்ததால் தான் என்னை ஏற்கவில்லையா? என் கனவு இத்துடன் முடிந்து விட்டதா என்று அவன் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தது. சிறிது நேரம் கழித்து அவன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். அப்போது அவன் மனதில் ஒரு புதிய எண்ணம் பிறந்தது. துரோணர் என்னை சீடனாக ஏற்கவில்லை. ஆனால் அவர் என் மனதின் குருவாக இருக்க முடியாதா? நான் அவரிடமிருந்து நேரடியாக கற்க முடியாவிட்டாலும் அவரை என் குருவாக நினைத்து நானே பயிற்சி செய்தால் என்ற அந்த எண்ணமே வரலாற்றை மாற்றப்போகும் முடிவாக மாறியது. ஏகலைவன் மீண்டும் காட்டை நோக்கி புறப்பட்டான். ஆனால் இந்த முறை அவன் தோல்வியுடன் திரும்பவில்லை. ஒரு புதிய உறுதியுடன் திரும்பினான். எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை என்று உலகம் சொல்லலாம். ஆனால் நான் கற்றுக்கொள்ளவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது என்று உறுதியெடுத்தான். காட்டை அடைந்த ஏகலைவன் ஆற்றங்கரையிலிருந்து ஈரமான மண்ணை எடுத்து வந்தான். அந்த மண்ணால் ஒரு மனித உருவத்தை வடிவமைக்கத் தொடங்கினான். அது சாதாரண சிலை அல்ல. அவன் வாழ்நாள் முழுவதும் வணங்கப் போகும் குருவின் உருவம். ஒரு கதவு மூடப்பட்டால் வாழ்க்கை முடிந்து விடாது. புதிய கதவை திறப்பவன்தான் வரலாற்றில் இடம்பெறுவான். துரோணர் சீடனாக ஏற்க மறுத்தபோது ஏகலைவன் மனம் உடையவில்லை. உலகமே வியக்கும் ஒரு முடிவை எடுத்தான். அந்த முடிவுதான் அவனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் நினைவில் வாழ வைத்தது. ஹஸ்தினாபுரத்திலிருந்து திரும்பிய ஏகலைவன் நேராக தனது நாட்டிற்கு செல்லவில்லை. அடர்ந்த காட்டின் அமைதியான பகுதியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். அங்கு மனிதர்களின் சத்தம் இல்லை. பறவைகளின் கீச்சொலி மட்டும் கேட்டது. மரங்களின் வழியாக வீசிய காற்று அவனுக்கு புதிய நம்பிக்கையை தந்தது. அவன் ஆற்றங்கரையில் இருந்த ஈரமான களிமண்ணை எடுத்தான். அதை மெதுவாக பிசைந்து ஒரு உருவம் செய்ய தொடங்கினான். நெற்றி, கண்கள், தாடி, ஜடாமுடி. தான் ஹஸ்தினாபுரத்தில் பார்த்த முகத்தை மனதில் நினைத்தபடி மிகுந்த கவனத்துடன் வடித்தான். பல மணி நேர உழைப்புக்கு பிறகு அந்த சிலை உருவம் பெற்றது. அது வேறு யாரும் அல்ல, துரோணாச்சாரியாரின் மண் சிலை. ஏகலைவன் அந்த சிலையின் முன் இரு கைகளையும் கூப்பி வணங்கினான். குருவே, நீங்கள் என்னை உங்கள் சீடனாக ஏற்கவில்லை. ஆனால் என் மனதில் நீங்கள் மட்டுமே என் குரு. இந்த சிலையின் முன் நின்று நான் பயிற்சி செய்வேன். உங்கள் ஆசீர்வாதத்தால் ஒரு நாள் சிறந்த வில்லாளியாக மாறுவேன் என்று நினைத்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அந்த கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உறுதியின் அடையாளம். அடுத்த நாள் விடியற் காலையிலேயே பயிற்சி தொடங்கியது. சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து விடுவான். முதலில் குருவின் சிலைக்கு மலர் சமர்ப்பித்து வணங்குவான். பிறகு வில்லை எடுத்துக்கொண்டு பயிற்சியை தொடங்குவான். முதலில் அவன் அம்புகள் இலக்கை தவறின. சில நேரங்களில் வில் கையிலிருந்து நழுவியது. பல முறை விரல்களில் காயம் ஏற்பட்டது. இரத்தம் சொட்டியது. ஆனால் ஒரு நாள் கூட அவன் பயிற்சியை நிறுத்தவில்லை. நாட்கள் வாரங்களாக மாறின. வாரங்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஒவ்வொரு நாளும் அவன் திறமை வளர்ந்தது. இப்போது நிலையாக இருந்த இலக்குகளை மட்டுமல்ல,
அசையும் இலக்குகளையும் துல்லியமாக தாக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் ஒரு மரக்கிளையில் தொங்கியிருந்த பழத்தை நோக்கி அம்பு எய்தினான். அம்பு பழத்தை மட்டும் கீழே விழச் செய்தது. கிளைக்கு சேதமில்லை. மற்றொரு நாள் வேகமாக ஓடிய மானின் கொம்பில் கட்டியிருந்த துணியை மட்டும் அம்பால் அறுத்தான். மானுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அவனுடைய கட்டுப்பாடும் துல்லியமும் நாளுக்கு நாள் அசாதாரணமாக வளர்ந்தது. இயற்கையே அவனுடைய ஆசிரியராக மாறியது. காற்றின் வேகத்தை கற்றுக் கொடுத்தது. மரங்களின் அசைவு இலக்கை கணிக்கச் சொல்லிக் கொடுத்தது. பறவைகளின் பறப்பை பார்த்து நேரத்தை உணர்ந்தான். விலங்குகளின் ஓட்டத்தை பார்த்து வேகத்தை கணக்கிட கற்றான். காட்டிலிருந்த ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஒலியும் அவனுக்கு ஒரு புதிய பாடமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு வேட்டை நாய் தொடர்ந்து குரைத்து கொண்டே அவன் அருகில் வந்தது. அந்த சத்தம் அவனுடைய கவனத்தை சிதறடித்தது. நாயை காயப்படுத்த அவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் அதை அமைதிப்படுத்த வேண்டும். வில் நாணை இழுத்தான். 1 அம்பு, 2 அம்பு, 3, 4, 5, 6, 7 மின்னல் வேகத்தில் அம்புகள் பறந்தன. அடுத்த கணம் நாயின் வாயை சுற்றி அம்புகள் பதிந்திருந்தன. அதன் வாயை மூடியிருந்தாலும் ஒரு சொட்டு இரத்தம் கூட வரவில்லை. நாய்க்கு எந்த காயமும் இல்லை. ஆனால் அது இனி குறைக்க முடியாது. அந்த அற்புதமான வில்லாற்றல் உலகையே வியக்க வைக்கப் போகும் நிகழ்வாக மாறியது. அந்த நாய் நேராக ஹஸ்தினாபுரத்தின் வேட்டை பகுதிக்கு சென்று கொண்டிருந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் இருந்த இடத்திற்கே ஓடியது. நாயின் வாயை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இப்படி ஒரு துல்லியமான வில்லாற்றல்! இதை செய்தவர் யார்? அர்ஜுனனே சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். அந்த கேள்விக்கான பதில் சிறிது நேரத்தில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த போகிறது. நாயின் தடத்தை பின்தொடர்ந்து துரோணர், அர்ஜுனன் மற்றும் மற்ற அரசகுமாரர்கள் காட்டிற்குள் நடந்தனர். அங்கே ஒரு இளைஞன் ஒரு மண் சிலையின் முன் நின்று வில்லை பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த மண் சிலையை பார்த்த துரோணர் ஒரு கணம் திகைத்து நின்றார். குருதட்சிணை உலகையே கண்கலங்க வைத்த தியாகம். ஒரு குருவின் முன்னால் நின்ற சீடன். ஆனால் அந்த குரு அவனுக்கு ஒரு நாளும் பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை. இருந்தாலும் அந்த சீடன் அவரை உயிரை விட மேலாக மதித்தான். மகாபாரதத்தில் மிகவும் வேதனை தரும் தருணங்களில் இதுவும் ஒன்று. வேட்டை நாயின் வாயை சுற்றி இரத்தம் வராமல் அம்புகளை பதித்த அந்த அற்புதமான வில்லாற்றலை கண்ட துரோணாச்சாரியாரும் பாண்டவர்களும் கௌரவர்களும் அந்த இளைஞனை தேடி காட்டிற்குள் சென்றனர். சிறிது தூரம் சென்றபோது ஒரு திறந்த வெளியில் இளைஞன் ஒருவன் வில்லை பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய ஒவ்வொரு அம்பும் இலக்கின் மையத்தை மட்டுமே துளைத்தது. அவனுடைய கவனம் சற்றும் சிதறவில்லை. அவனுக்கு முன்னால் ஒரு மண் சிலை இருந்தது. அந்த சிலையை பார்த்ததும் துரோணர் அதிர்ச்சியடைந்தார். அது அவருடைய உருவம். அவரே மண்ணால் வடிவமைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் ஏகலைவன் திரும்பி பார்த்தான். தன் முன் நின்றிருந்தது உண்மையான துரோணாச்சாரியார். அவன் கண்கள் மகிழ்ச்சியில் மலர்ந்தன. உடனே வில்லை கீழே வைத்துவிட்டு ஓடி வந்து துரோணரின் காலில் விழுந்து வணங்கினான். குருவே, என் வணக்கங்கள் என்றான். நீ யார் என்று துரோணர் அமைதியாக கேட்டார். குருவே, நான் நிஷாத நாட்டின் ஏகலைவன் என்றான். அந்த பெயரை கேட்டதும் துரோணருக்கு உடனே நினைவு வந்தது. ஹஸ்தினாபுரத்திற்கு வந்து சீடனாக சேர வேண்டுமென்று கேட்ட அந்த இளைஞன் என்று நினைவு வந்தது. துரோணர் மீண்டும் கேட்டார்,
நான் உனக்கு ஒரு நாளும் வில்வித்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படி இருக்க இந்த அளவிற்கு எப்படி கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். ஏகலைவன் புன்னகையுடன் அந்த மண் சிலையை நோக்கி கையை நீட்டினான். குருவே, நீங்கள் என்னை நேரடியாக ஏற்கவில்லை. ஆனால் என் மனதில் நீங்கள் மட்டுமே என் குரு என்றான். இந்த மண் சிலையை தினமும் வணங்கி உங்களை நினைத்தபடியே பயிற்சி செய்தேன். நான் எய்த ஒவ்வொரு அம்பிலும் உங்கள் அருள் இருக்கிறது என்று நம்பினேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட துரோணர் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றார். அர்ஜுனனும் அமைதியாக இருந்தான். ஏகலைவனின் குருபக்தியை பார்த்து அனைவரும் வியந்தனர். ஆனால் துரோணரின் மனதில் ஒரு பழைய வாக்குறுதி மீண்டும் ஒலித்தது. அர்ஜுனனை உலகிலேயே சிறந்த வில்லாளியாக உருவாக்குவேன் என்று சொன்னது. இப்போது தன் முன்னால் நின்றிருந்த ஏகலைவனின் திறமை அர்ஜுனனுக்கே சவாலாக இருந்தது. துரோணர் மெதுவாக பேசினார். ஏகலைவா, நீ என்னை உன் குருவாக ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்டார். ஆம் குருவே என்றான். அப்படியானால் ஒரு சீடனாக எனக்கு குருதட்சணை கொடுக்க தயாரா என்று கேட்டார். ஏகலைவன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. குருவே, என் உயிரை கேட்டாலும் தருவேன் என்றான். அந்த பதிலை கேட்ட அனைவரும் அமைதியாக நின்றனர். துரோணர் மெதுவாக சொன்னார், எனக்கு உன் வலது கையின் கட்டை விரல் வேண்டும் என்று கேட்டார். அந்த கணம் காடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. பறவைகளின் சத்தம் கூட நின்றது போல தோன்றியது. அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்தான். மற்ற அரசகுமாரர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வில்லாளிக்கு கட்டை விரல் என்றால் அதுவே அவனுடைய உயிர். அதை இழந்தால் பழையபடி வில்லாற்றல் செய்ய முடியாது. ஆனால் ஏகலைவன் முகத்தில் கோபம் இல்லை, வருத்தம் இல்லை, குருவின் மீது குற்றச்சாட்டும் இல்லை. அவன் மெதுவாக தலையசைத்தான். குருவே, நான் இன்று இருப்பதற்கு காரணம் நீங்கள் கேட்கும் குருதட்சணையை அளிப்பது என் கடமை என்றான். அவன் தனது இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்தான். மண் சிலையின் முன் சென்று வணங்கினான். துரோணரின் கால்களையும் வணங்கினான். பிறகு தன் வலது கையின் கட்டை விரலை தயக்கமின்றி வெட்டினான். இரத்தம் பெருகியது. ஆனால் அவன் முகத்தில் வலி இல்லை. அவன் அந்த கட்டை விரலை இரு கைகளாலும் ஏந்தி துரோணரின் பாதத்தில் வைத்தான். குருவே, இதுவே என் குருதட்சணை என்றான். அந்த காட்சியை பார்த்து அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. துரோணரும் மனம் கலங்கினார். ஏகலைவனின் பக்தி உலகில் அரிதானது என்பதை அவர் உணர்ந்தார். ஏகலைவன் தனது வலியை மறைத்து கொண்டு மீண்டும் மண் சிலையை நோக்கி வணங்கினான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், குருவின் விருப்பம் நிறைவேறியது, அதுவே எனக்கு போதும் என்று நினைத்தான். கட்டை விரலை இழந்த பிறகு ஏகலைவனின் வாழ்க்கை முடிந்து விட்டதா? அவன் இனி வில்லை பிடிக்கவே முடியாதா? அல்லது மீண்டும் எழுந்து உலகை வியக்க வைத்தானா? பார்ப்போம். ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் அந்த நாளோடு எல்லாவற்றையும் விட்டிருப்பான். ஆனால் ஏகலைவன் அப்படிப்பட்டவன் அல்ல. கட்டை விரலை இழந்தான், ஆனால் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. வில்லை இழந்தான், ஆனால் வீரத்தை இழக்கவில்லை. அதனால்தான் அவன் பெயர் இன்றும் வாழ்கிறது. குருதட்சணையாக தனது கட்டை விரலை அளித்த பிறகு ஏகலைவன் மீண்டும் தனது காட்டிற்கு திரும்பினான். அவனது கையில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த காயத்தை விட அவன் மனதில் இருந்த அமைதியே பெரியதாக இருந்தது. குரு கேட்டதை நான் கொடுத்து விட்டேன், இப்போது மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதுவே அவனுடைய எண்ணமாக இருந்தது.
அவனது கை குணமடைய பல நாட்கள் ஆனது. காயம் ஆறிய பின் அவன் மீண்டும் வில்லை எடுத்தான். ஆனால் முன்பைப் போல நாணை இழுக்க முடியவில்லை. அம்பு இலக்கை தவறியது. மீண்டும் முயன்றான். மீண்டும் தோல்வி. பல முறை முயன்றும் பழைய துல்லியம் வரவில்லை. ஒரு கணம் அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். இவ்வளவுதானா என் வாழ்க்கை என்ற கேள்வி அவன் மனதில் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியே அவன் தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொண்டான். நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைத்தான். அவன் தனது வில் பிடிக்கும் முறையையே மாற்ற ஆரம்பித்தான். மற்ற விரல்களின் உதவியால் நாணை இழுக்க பயிற்சி செய்தான். முன்பை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் தினமும் விடாமல் பயிற்சி செய்தான். காட்டில் இருந்த மரங்கள் மீண்டும் அவனது சாட்சிகளாயின. பறவைகள் மீண்டும் அவனது நண்பர்களாயின. நாட்கள் கடந்தன. மாதங்கள் கடந்தன. மெல்ல மெல்ல ஏகலைவன் மீண்டும் அம்பு எய்யத் தொடங்கினான். முன்பிருந்த வேகம் இல்லாவிட்டாலும் அவனுடைய மன உறுதி மட்டும் சற்றும் குறையவில்லை. அவன் தனது மக்களுக்கு பாதுகாவலனாகவும் சிறந்த தலைவராகவும் உயர்ந்தான். நிஷாத மக்கள் தங்கள் இளவரசனை இன்னும் அதிகமாக மதிக்கத் தொடங்கினர். அவர்களுக்கு ஏகலைவன் ஒரு வீரன் மட்டுமல்ல, தியாகத்தின் உருவம், குருபக்தியின் சின்னம், விடாமுயற்சியின் எடுத்துக்காட்டு. அந்த காலத்திலிருந்தே காடு முழுவதும் ஒரு கதை பரவியது. ஒரு இளைஞன் இருந்தான். குரு கற்றுக் கொடுக்காத போதும் குருவை மனதில் வைத்து உலகின் தலைசிறந்த வில்லாளிகளில் ஒருவனாக உயர்ந்தான். குரு கேட்டபோது தனது கட்டை விரலையே தயக்கமின்றி தானமாக அளித்தான். இந்த கதை பல தலைமுறைகளாக மக்களின் மனதில் வாழத் தொடங்கியது. ஏகலைவன் வெற்றியை விட முயற்சியை நம்பினான். திறமையை விட குருபக்தியை உயர்வாக கருதினான். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் அவன் பெயர் அழியவில்லை. ஏகலைவன் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடங்கள். ஒரு வீரன் போரில் வென்றதால் மட்டுமல்ல, தன் கொள்கையில் உறுதியாக நின்றதால் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறான். ஏகலைவன் ஒரு ராஜ்யத்தை வெல்லவில்லை, ஆனால் கோடிக்கணக்கான மனிதர்களின் இதயத்தை வென்றான். அதனால்தான் அவனுடைய பெயர் இன்றும் மறக்கப்படவில்லை. ஏகலைவனின் வாழ்க்கையை பார்த்தால் முதலில் நமக்கு தெரியும் உண்மை ஒன்று: பிறப்பு ஒரு மனிதனை உயர்த்தாது, அவனுடைய முயற்சிதான் உயர்த்தும். காட்டில் பிறந்த ஒரு இளைஞன் யாரும் கற்றுக் கொடுக்காமல் தன் முயற்சியால் உலகமே வியக்கும் வில்லாளியாக மாறினான். அது அவனுடைய விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் ஏகலைவன் வரலாற்றை பற்றி பல நூற்றாண்டுகளாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது. துரோணர் செய்தது சரியா? இதற்கு பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். சிலர் துரோணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார் என்கிறார்கள். மற்ற சிலர் ஏகலைவனின் திறமை அநியாயமாக தடுக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். இந்த இரு கருத்துகளும் பல காலமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. மகாபாரதம் இத்தகைய சிக்கலான தர்ம கேள்விகளை நமக்கு சிந்திக்க வைக்கும் ஒரு இதிகாசம். ஆனால் இந்த விவாதங்கள் அனைத்தையும் தாண்டி அனைவரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு உண்மை இருக்கிறது: ஏகலைவனின் குருபக்தி. குரு நேரடியாக பாடம் கற்றுத்தரவில்லை. இருந்தாலும் அவரை மனதார குருவாக ஏற்றுக்கொண்டான். அவருடைய உருவத்தை மண்ணால் செய்து தினமும் வணங்கினான். அதற்காகவே இன்றும் ஏகலைவன் நினைவு கூறப்படுகிறான். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குருபக்தி, விடாமுயற்சி, ஒழுக்கம் போன்ற உயர்ந்த பண்புகள்தான். ஒருவரின் திறமை வளர வேண்டும், அதே சமயம் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதும் இந்த கதை நம்மை சிந்திக்க வைக்கிறது.
ஒரு சிறிய கனவு, ஒரு மண் சிலை, ஒரு வில், ஒரு கட்டை விரல், இந்த 4 விஷயங்களே ஒரு சாதாரண இளைஞனை வரலாற்றில் அழியாத பெயராக மாற்றின. இன்று பள்ளிகளில் குருபக்தியை பற்றி பேசும்போது, விடாமுயற்சியை பற்றி பேசும்போது, தன்னம்பிக்கையை பற்றி பேசும்போது முதலில் நினைவுக்கு வருவது ஏகலைவன். அதுவே அவனுடைய உண்மையான வெற்றி. வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வருந்தாதீர்கள். ஏகலைவனைப் போல கிடைத்த வாய்ப்பையே வெற்றியாக மாற்றுங்கள். உங்களை யாராவது நிராகரித்தால் அதுவே உங்கள் முடிவு அல்ல, அதுவே உங்கள் புதிய தொடக்கமாக இருக்கலாம். இதோ மகாபாரதத்தின் மிகவும் உணர்ச்சிமிக்க பாத்திரங்களில் ஒருவரான ஏகலைவனின் முழு வரலாற்றையும் பார்த்தோம். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் 3 பெரிய பாடங்கள். விடாமுயற்சியை ஒருபோதும் கைவிடாதே. கற்றலுக்கான ஆர்வம் இருந்தால் தடைகள் தடுக்க முடியாது. உண்மையான புகழ் அதிகாரத்தால் அல்ல, நற்பண்புகளால் கிடைக்கும். அடுத்த தொடரில் மகாபாரதத்தில் இதேபோல் உணர்ச்சியும் வீரமும் நிறைந்த மற்றொரு மறக்கப்பட்ட வரலாற்றுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.